Hi friends, this is Puvi Harry's kitchen. Today recipe bread crumbs. வீட்டிலே ஈஸியாக பண்ணலாம். ஈஸி மெத்தடில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 8 பீஸ் பிரெட் எடுத்திருக்கேன். எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட் பிரெட்டில் செய்ய போகிறீங்கன்னா கூட வீட் பிரெட் எடுத்துக்கலாம். தவா சூடானதுக்கப்புறம் ப்ளேஸ் பண்ணுங்கள் பிரெட்டை. மீடியம் ஃப்ளேமில் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ப்ரெட்டில் இருக்கிற அந்த ஈரப்பதம்லாம் நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். பிரெட் கிராம்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். எனக்கு 5 to 6 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிச்சு. எந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுக்குன்னு கருக விட்டுறக்கூடாது. ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு சாஃப்டாக இருக்காது, ஹார்டாக இருக்கும் ப்ரெட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நான் மீதி 4 பீசஸாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெட் கிராம் யூஸ் பண்ணி நிறையா ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபினிஷிங்க்கும் கொடுப்பாங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டமுக்கு, கட்லெட்டு, போண்டா இது போல் ரெசிபிக்கு. நம்ம ஹோம்மேட் பிரெட் கிராமை ஒரு 9 to 8 டேஸ்க்கு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ண ப்ரெட்டை 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சூடாக ஆறுனதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பவுடராக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நரன்னு இருக்கிற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க கிரைண்ட் பண்ணுறத. நமக்கு பிரெட் கிராம்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.